அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாலிட்டி 500 சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் கொஸ்டின் நம்பர் 161லேருந்து 170 வரைக்கும் பார்க்க போகிறோம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட் கொடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா என்ன? ஊதியம் பெறும் பதவி. ஊதியம் பெறும் பதவி நம்ம பிரசிடென்ட்டுடைய அந்த பீரியட் அந்த குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸிக்யூட்டிவ்ஸுடைய அந்த குவாலிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது அவர் எந்த ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டையும் வந்து வகிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஊதியம் பெறும் பதவியை வகிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை பற்றி தான் அந்த கிளாஸை பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிகல் 102 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டிஃபைன்ஸ் ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை பற்றி சொல்லுதுன்றாங்க. ஆர்டிகல் 102 என்ன சொல்லுதுன்னா, ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா என்ன, அதை டிஃபைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தப்பு. அதை டிஃபைன்லாம் பண்ணியிருக்காரு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கான்ஸ்டியூஷன் வந்து டிஃபைன் பண்ணாது. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரெண்டு ராஜ்யசபா இருக்கக்கூடிய லோக்சபா ரெண்டு சபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து எந்த ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டையும் வந்து வச்சிருக்கக்கூடாது, ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்குமே தவிர்த்து டிஃபைன் பண்ணியிருக்காது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. A person who acquires a contract from government to perform functions which the government would have itself discharged will not be held guilty of holding an house of profitன்றாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் வாங்கி ஒருத்தர் வந்து அதை ரன் பண்ணுறாருன்னு வச்சுங்களா. ஸோ அது வந்து ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டுக்குள்ளே வருமா அப்படின்னு கேட்குறாங்க. வராது. ஏன்னா ரீசெண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து இந்த கேஸ் தட்டுப்பாடு வரும்பொழுது, நானும் கேஸ் கம்பெனி தான் வச்சுருக்கிறேன், வந்து என் கடை வந்து வாங்கிக்கிங்க, தட்டுப்பாடே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போது இந்த கேஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய அந்த அந்த ஆர்டர் அந்த டெண்டர் வாங்கி நடத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை நடத்துகிறாரு அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லும்போது அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அந்த ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டுக்குள்ளே அது வராது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸோட கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்குலாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான், இவங்க சொல்லிக்கிறது சரிதான். அன்லைக் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஒன்லி பார்லிமெண்ட் கேன் பாஸ் அ லா டு எக்ஸ்க்ளூட் சர்டன் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் பீயிங் கன்சிடர்ட் ஆஸ் ஏ ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஒரு பார்லிமெண்ட் தான் முடிவெடுக்கும், ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு 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 ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது ஊதியம் பெறும் பதவியில் இருக்கார் அப்படின்னா, ஸோ அது வந்து இதுக்கு இந்த கேட்டகரிக்குள்ளே வருமா வராதா அப்படிங்கிறத பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணுன்றாங்க. இப்போ வந்து எப்படி கேஸ் ஏஜென்சி வந்து நடத்தலாம் அப்படின்ற மாதிரியோ, ஒரு ஐடி கம்பெனியை ஒரு எம்எல்ஏவோ எம்பிஓ நடத்தலாம், இல்லை ஒரு மணல் குவாரியை நடத்தலாம் அப்படிங்கிற அந்த விலக்கு வந்து பார்லிமெண்ட் தான் எடுக்குன்றாங்க. கிடையாது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருமே எடுக்கலாம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஸோ இதெல்லாம் வந்து ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் வரும், எதுலாம் வந்து ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் வராது அப்படிங்கிறத ரெண்டு பேருமே முடிவெடுக்கலாம். அப்போ எது சரி? 2 only. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 162, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் மோஷன் குறித்து கேட்டிருக்காங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த 4 ஸ்டேட்மெண்ட் ஆனது கீழக்கூடிய மோஷன்ஸை எதுலாம் வந்து எதை டிஃபைன் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மோஷன்லாம் நமக்கு என்னன்னு தெரியணும். சென்ஷூர் மோஷன்னா என்ன? சென்ஷூர் மோஷன்னா கவர்மெண்ட் ஒரு பாலிசியை கொண்டு வந்து அந்த பாலிசிக்கு எதிர்த்து நாம் ஒரு மோஷனை ஃபைல் பண்ணோம் அப்படின்னா அது சென்ஷூர் மோஷன். அதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு பாலிசி கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம ஒரு மோஷனை கொண்டு வரோம். அதுக்கு சிஏஏ சட்டம் வருது, அது கவர்மெண்ட் கொண்டு வருது, அதை எதிர்த்து நம்ம ஒரு மோஷனை கொண்டு போனோம்னா சென்சூர் மோஷன். ப்ரிவிலேஜ் மோஷன்னா என்ன? ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ ஒரு தவறான ஒரு செய்தியை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அந்த ப்ரிவிலேஜ் மோஷன், அந்த மாண்பை குலைக்கிற விதமாக பண்ணுறாங்கிறதுக்காக, ஸோ அதை காப்பாற்றுறதுக்காக கொண்டு வர மோஷன் வந்து ப்ரிவிலேஜ் மோஷன். காலிங் அட்டென்ஷன் மோஷன். காலிங் அட்டென்ஷன் மோஷன்னா இப்போ பப்ளிக்கில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடக்குது, பப்ளிக் ஆர்டர், மக்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம், ஒரு லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரது தான். மக்கள் இவ்வளோ அவதியில் இருக்காங்க, இப்போ மணிப்பூர் இஷ்யூ இருக்குது, மணிப்பூர் இஷ்யூவை பார்லிமெண்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா காலிங் அட்டென்ஷன், அது உடனே கொண்டு வரன்றதுக்கு தான் காலிங் அட்டென்ஷன் மோஷன். டைலேட்டரி மோஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராசஸ் நடந்துருக்குது, அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு அது தேவை கிடையாது, அப்புறம் அதை தூக்கி ஓரம் வைங்க, அது பேர் தான் டைலேட்டரி மோஷன். ஸோ ஒரு ப்ராசஸ் நடந்தாக்குது, அது இவ்வளோ ஸ்பீடு வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி வைக்கிறதுக்கு பேர் டைலேட்டரி மோஷன். தள்ளி வைக்கிறத ஸ்லோ பண்ணுறது. சரியா? இப்போ இந்த மோஷனோட பேர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இல்லையா? இப்போ அதில் என்னன்னு பார்க்குறாங்க பாருங்க. இட்ஸ் அ டைப் ஆஃப் மோஷன் விச் கேன் பி இன்ட்ரடியூஸ் இன் த எய்தர் ஆஃப் த ஹவுஸ். ரெண்டு ஹவுஸில் எதில் வேணால் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இட்ஸ் அ இந்தியன் இன்னோவேஷன் ஃபவுண்ட் மென்ஷன் இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் போத் ஹவுஸ். இது வந்து இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட மோஷன், நம்ம எங்கேருந்து கொண்டு வரல, எந்த நாடுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ண இன்ஸ்பயர் ஆகலை, இந்தியாவிலே கொண்டு வரப்பட்டதுன்றாங்க. It can be introduced by any member of parliament to draw the attention of the minister to a matter of urgent public importance. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து என்ஷூர் பண்ணுறது. மேலே இருக்கிறது ரெண்டு நமக்கு தெரியாது. அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னாலே காலிங் அட்டென்ஷன் மோஷன். புரிஞ்சுதுங்களா? ஸோ அது ரெண்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்பார்க் ஆகும். அதனால் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் படிக்கணும்.
A member of house cannot introduce this motion more than twice in a sitting. ஒரு சிட்டிங்ஸ்ல ஒரு தடவைக்கு 2 மேல வந்து இது கொண்டு வர முடியாதுன்றாங்க. ஸோ அதையும் பார்க்கும்போது சி காலிங் ஆக்ஷன் அட்டென்ஷன் மோஷன். 163 which of the following statement is correct regarding the provision relating to central council ministers in Indian constitution. இந்த council of ministers குறித்து கேட்டிருக்காங்க. இதில் இதெல்லாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. The advice tendered by council of ministers to the president shall not be inquired into any court. இப்போ நம்ம பார்த்துருப்போம் ஆர்டிகல் 74 75 ஒன்று சொல்லும். 74 என்ன சொல்லும்? எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர். ஒரு பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய அந்த அட்வைஸின் பேர் தான் நடக்கணுன்றாங்க. அப்படி வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதை வந்து கோர்ட்டில் வந்து நம்ம கொண்டு போக முடியுமா, ரிவ்யூ பண்ண முடியுமா, என்கொயரி பண்ண முடியுமா, இவங்க தவறான செய்தி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படி கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் அவங்க கொடுக்குற அட்வைஸ்லாம் நம்ம வழக்கு தொடர முடியாது, அது ரிவ்யூலாம் பண்ண முடியாது. சரியா? ஸோ சாரி, இது வந்து கரெக்டு தான். அடுத்து, the total member of minister in the council of minister including prime minister shall not exceed 15% of total strength of parliament. இது வரைக்கும் சரி. அதை என்ன சொல்றாங்க? ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கூடிய அந்த அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கூடிய அந்த பர்சன்டேஜ் ஆனது பிரைம் மினிஸ்டரோடு சேர்த்து 15% மேலே இருக்கக்கூடாதுன்றாங்க. இப்போ 100 பேர் வந்து மினிஸ்டர்ஸ் அப்படின்னா அதில் 15 பேர் தான் வந்து பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பியாக இருக்காங்கன்னா அதில் 15 பேர் தான் வந்து மினிஸ்டராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு 100 பேர் எம்பியாக இருக்கிறாங்க, அப்போ அதில் 15% தான் வந்து 15 பேர் தான் வந்து மினிஸ்டராக இருக்கணுன்றாங்க. இது வரைக்கும் கரெக்டு. இது பார்லிமெண்ட் அப்படிங்கிறது தான் தப்பு. இது வந்து லோக்சபான்னு வரணும். லோக்சபா தான் சொல்லணுமே தவிர்த்து டோட்டல் பார்லிமெண்ட் வராது. இது வரைக்கும் சரி. இந்த ஒரு இடத்துல அதை தப்பாக்கிட்டாங்க பாருங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. The oath of office and secrecy of a minister is administered by the speaker of Lok Sabha. அந்த பதவி உரமெல்லாம் ஏற்கிறாங்க இல்லையா? ஸோ நான் வந்து என் பேர் நான் வந்து இந்த பதவியை எடுத்துக்கிறேன், நான் வந்து அரசியலமைப்பு மாண்பை பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது வந்து ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபான்றாங்க. தப்பு. பிரசிடென்ட் தான் வந்து சொல்லுவார். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தவறு. ஸோ எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க? ஒன்று மட்டும்தான். ஆப்ஷன் சி, ஒன்லி ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். Question number 164. Consider the following statement regarding the parliamentary system of government. பார்லிமெண்ட் சிஸ்டம் குறித்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. When the Lok Sabha passes a no confidence motion against Council of Ministers, all ministers including those from Rajya Sabha must resign. ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஸோ அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரும்பொழுது லோக்சபாவில் இருக்கிற மட்டும் மெம்பர்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ அதன் மூலமாக ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுமே வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்றாங்க. இது சரிதான். ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. லோக்சபாவில் மட்டும் கிடையாது, ராஜ்யசபாவிலும் ரிசைன் பண்ணணும். சரி. இந்தியா அடாப்டட் பார்லிமெண்ட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் விச் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் இருக்கும்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க தான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கவர்மெண்ட் ஆனது ஒழுங்காக நடக்குதா இல்லையான்றது அவங்க தான் பொறுப்பு. ஸோ அவங்க மேலே இந்த லோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறத லோக்சபாவில் தான் கொண்டு வர முடியும், ராஜ்யசபாவில் கொண்டு வர முடியாது. லோக்சபா தான் கவர்மெண்ட். சரியா? ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தவறு. சரி. ஸோ ரெண்டுமே வந்து ஒன்று எக்ஸ்பிளைன் வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Question number 165 with reference to adjournment motion introduced in the parliament, consider the following statement. Adjournment motion என்னன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சரி கேட்டிருக்காங்க. முதல்ல adjournment motion என்ன? ஒரு adjournment motion அப்படிங்கிறது ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். நம்ம பார்த்துருப்போம், ஸ்கூலில் நம்ம இருக்கும்பொழுது டே பை டே ஸ்கூல் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு புது அக்கேஷன் நடக்கும். அந்த நேரத்தில் ஸோ அந்த விஷயத்தை தள்ளி வச்சுட்டு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஸ்கூல் ப்ரேயர் நடக்கும். 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 9:10 விட்டுருவாங்க. நேராக வந்த உடனே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். 9:15 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்கூலில் நம்ம ஸ்கூலில் ஒரு பையன் ஒருத்தன் அவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு அவார்டு வாங்கி வந்துருக்கிறான். அவனை சிறப்பிக்க ஒரு கூட்டம் ஒன்று நடத்துகிறாங்க அந்த இடத்துல, அந்த ப்ரேயர்லேயே. நம்ம ஸ்கூலில் பார்த்துருப்போம். இது மாதிரி நம்ம ஸ்கூலில் இருந்து ஒருத்தர் 12வது படிக்கிற ஒரு தம்பி, அவர் வந்து இந்த போட்டிக்கு போயிருக்காரு, அவர் இந்த அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. 9 மணிக்கு 9:15 முடிய வேண்டிய ப்ரேயர் ஆனது 9:30 வரைக்கும் போகும். அப்போ அது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் இல்லையா? ஸோ இதை தான் அட்ஜர்ன்மெண்ட் மோஷன்றாங்க. 9 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கணும், பரவாயில்ல. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது, நம்ம ஸ்கூலில் இருக்கிற ஒரு பையனை நாம் வந்து பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ இதான் வந்து அட்ஜர்ன்மெண்ட் மோஷன். இதை பார்லிமெண்ட்டில் கொண்டு வராங்க. பார்லிமெண்ட் ப்ரொசீஜர் நடந்துகிட்டே இருக்கும். இப்போது அந்த ப்ரொசீஜரை உடனே ஸ்டாப் பண்ணு, அதை அட்ஜர்ன் பண்ணுவாங்க. போது நிறுத்து, இப்போ வேற ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றாங்க. இப்போது இந்த டவுட்டில் உங்களுக்கு வரும், அட்ஜர்ன்மெண்ட் மோஷன்னா என்ன அப்படின்னா ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறது. அதே போல்
காலிங் அட்டென்ஷன் மோஷன் இருக்கும். இதுவும் வந்து பப்ளிக் இம்பார்ட்டன்ஸை டிஸ்கஸ் பண்ணுறது. இது என்னன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸு, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. எங்க இது இந்த அட்ஜென்ட்மெண்ட் மோஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அவ்வளோதான் ஒரு விஷயம். இந்த காலிங் அட்டென்ஷன்றது லெஸ் இம்பார்ட்டன்ஸ், அட்ஜென்ட்மெண்ட் மோஷன்றது மோர் இம்பார்ட்டன்ஸ். அந்த காலிங் அட்டென்ஷன்றது கவர்மெண்ட்டை வந்து கொஞ்சமாக கிரிட்டிசைஸ் பண்ணணும், இது ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வித்தியாசம். The primary objective of this motion is request the presiding officer of the house to adjourn the house for a short period of time. ஸோ என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸே பிரைமரி அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா, அந்த ஹவுஸுடைய அந்த ப்ரொசீஜரை கொஞ்ச நேரம் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறதான்றாங்க. அப்படி கிடையாது, அது லீவு கொடுத்துடலாம். அது என்ன விஷயன்றாங்கன்னா, அந்த ஹவுஸுடைய அந்த டைமிங் ப்ரொசீஜரை கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வைக்கிறதுன்றாங்க. கிடையாது, அதோட பிரைமரி அப்ஜெக்டிவ்னா என்ன, மக்களுடைய இம்பார்ட்டன்ஸை பேசுறது அதோடைய வேலை. போதும், இது வரைக்கும் பேசுறது போதும், நிறுத்துங்க, இது நம்ம பேசலாம், அதுதான் இம்பார்ட்டன்ஸை தவிர்த்து நடந்துக்கிற இந்த ஆஃபீஸை, இந்த பார்லிமெண்ட்டுடைய ஆஃபீஸை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ இது தவறு. The motion involves an element of censure against the government in power. சென்சூர்னா என்னால பார்த்தோம், கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வருது, அந்த பாலிசி அகைன்ஸ்டா ஒரு இம்பார்ட்டன்ஸ், பப்ளிக் இம்பார்ட்டன்ஸுக்காக கொண்டு வரப்பட்டது. சரி, the motion can be introduced only in லோக்சபா. கரெக்ட், ஏன் கவர்மெண்ட் தான் லோக்சபா, ஸோ லோக்சபாவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ இதுவும் சரி. அடுத்து, the motion shall not deal with any matter under adjudication by the court of law. ஸோ இந்த இடத்துல வந்து இது தவறு. ஸோ இது ஏன் தவறு அப்படின்றோம், இப்போ ஒரு கேஸ் நடந்திருக்கு, ஒரு கேஸ் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது ஜுடிஷியல் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அது சுப்ரீம் கோர்ட்டோ, ஹை கோர்ட்டோ, இல்லை சப்ஜுடிஷியல் கோர்ட்டோ, குவாசி ஜுடிஷியல் பாடியோ, ஒரு ட்ரிபுனலோ, ஸோ எதுலையோ ஒரு கேஸ் அது நடந்துட்டு இருக்குது. அதை உடனே அது அட்வொகேட் மோஷன் கொண்டு வந்து பண்ணக்கூடாதுன்றாங்க. தட் இஸ் நாட் டீல் வித் எனி மேட்டர் அப்படின்றாங்க. இது சரிதான். அப்போது எது சரி? 2, 3. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Question number 166. Consider the ordinary legislative bill can be introduced in either of the house of parliament. ஒரு சாதாரண பில், ஒரு ஆர்டினரி பில்லானது ரெண்டு ஹவுஸில் எதில் வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த கான்டெக்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் ஆஃப் பாசிங் ஆஃப் அன் ஆர்டினரி பில். ஒரு பில்லு, சாதாரண ஒரு பில்லு கொண்டு வராங்க, ரெண்டு ஹவுஸில் எந்த ஒரு ஹவுஸில் வேணாலும் கொண்டு வராங்க. அதோடைய அந்த பாசிங் ப்ரொசீஜர் என்ன, ஒரு பில்லானது எப்படி வந்து ஆக்டாக மாறுதுன்னு கேட்குறாங்க. ஒரு 4 டிஸ்கஷன், ஒரு 4 ப்ரொசீஜர் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான சீக்வன்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது பப்ளிகேஷன் ஆஃப் பில் இந்த கெசட் ஆஃப் இந்தியா. இப்போ நான் ஒரு பில்லு கொண்டு வரேன், அது என்ன பண்ணுவாங்க, அது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கெசட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பர் மாதிரி. அப்போது எல்லா எம்பியும் அதை படிப்பாங்க. ஓ, இந்த பில்லில் ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்குதான்னு படிப்பாங்க. படிச்சுட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் செகண்ட் ரீடிங். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் டிஸ்கஷன் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த பில் இன் த ஹவுஸ். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரின்சிபல்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. தேர்டு, ரெஃபரிங் த பில் டு அ செலக்ட் கமிட்டி ஆஃப் த ஹவுஸ். ஸோ அந்த பில் சம்மந்தமான ஒரு கமிட்டிக்கு வந்து அந்த பில் அனுப்புவாங்க. அந்த கமிட்டியில் மற்ற எம்பிகளாக இருப்பாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இல்லாத மற்ற எம்பிகளாக இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் அந்த கமிட்டியில் இருப்பாங்க. அதில் ராஜ்யசபாவும் லோக்சபாவும் 2 பேருமே அந்த கமிட்டியில் இருப்பாங்க. அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க அந்த பில்லு வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது 3. அதன் பிறகு டிஸ்கஷன் ஆஃப் த ஈச் ஹவுஸ் ஆஃப் த பில் அண்ட் மூவிங் டு த அமெண்ட்மெண்ட்ஸ் இன் த ஹவுஸ். திரும்ப என்ன பண்ணுவாங்க, அந்த பில்லை கமிட்டிக்கு போய் வந்ததுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது சில திருத்தங்கள் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சில அமெண்ட்மெண்ட்ஸே அதில் கொண்டு வரலாம். அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்ததுக்கு பிறகு கடைசியாக அது பில்லாக மாறும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். முதல்ல கெசட்டில் வரும், அது பிறகு வந்து செகண்ட் ரீடிங்கில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது பிறகு அது ஒரு கமிட்டிக்கு போகும். கமிட்டிக்கு போனதுக்கப்புறம் சில அமெண்ட்மெண்ட் கொடுத்து அதை வந்து ஆக்டாக மாற்றுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Question number 167. In the context of 0 hour. 0 hour பற்றி கேட்டிருக்காங்க இந்தியன் பார்லிமெண்ட்டு. இதெல்லாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. The first hour of every sitting of the house is dedicated to a 0 hourன்றாங்க. ஒரு பார்லிமெண்ட் வந்து கூடுது அப்படின்னா அதோடைய ஃபஸ்ட்டு அந்த சிட்டிங்கோடைய ஃபஸ்ட்டு அவர் 0 hourன்றாங்க. கிடையாது, ஃபஸ்ட்டு அவர் அப்படிங்கிறது கொஷின் அவர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இமீடியட்டாக வந்து 0 hour வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. Unlike the question hour, 0 hour is not mentioned in the rules of procedure of respective houses. கொஷின் hour அப்படிங்கிறது அந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரில் இருக்கும். அந்த 0 அப்படிங்கிறது ஸோ இன்ஃபார்மல் மெத்தட், அதில் வந்து அந்த இதெல்லாம் இருக்காது. எப்போ வேணும்னாலும் அது அதான் ஒரு அன்ஃபார்மல் ப்ரொசீஜர். ஸோ என்ன அப்படின்னா யார் வேணாலும் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். முன்னாடியே வந்து நம்ம அதில் அப்ரூவல் வாங்கி கேள்வி கேட்கணுறது கிடையாது. யார் வேணாலும் அந்த டைமில் வந்து ஒரு இமீடியட்டான ஒரு கவர்மெண்ட் டே டு டே ஆக்ஷனில் கேள்வி கேட்கலாம். அது பேர் தான் 0 hourன்னு சொல்லிட்டு, அதனால தான் ஒரு இன்ஃபார்மல் ஒரு மெத்தடாக வந்துருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது சரிதான். நாட் மென்ஷன் த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். The practice of 0 hour was adopted from the Japanese parliamentலேருந்து
ஜீரோ ஹவரை நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. இது ஜீரோ அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஓன் இன்னோவேஷன், நம்மளுடைய ஓன் இன்னோவேஷன். நாமளே தான் அந்த ஜீரோ ஹவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அப்போது எது சரின்னு கேட்டிருக்காங்க? 2 only. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Question number 168. An ordinary legislation which has been passed by Rajya Sabha and sent to a Lok Sabha for consideration. ஒரு சாதாரண ஒரு பில்லு அது பார்லிமெண்ட்டில் அது ராஜ்யசபாவில் பாஸ் ஆகுது. அதன் பிறகு என்ன ஆகுது? லோக்சபாவுக்கு அதன் பிறகு அனுப்புகிறாங்க கன்சிடரேஷனுக்காக. அப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த பார்லிமெண்ட் ஆனது அனுப்புகிறாங்க. இப்போது ஒரு ஜாயிண்ட் சிட்டிங் வந்து அமைக்கணும். ஒரு ராஜ்யசபாலேருந்து ஒரு பில்லானது லோக்சபாவுக்கு போயிருக்குது. இப்போ என்ன நடந்தால் ஜாயிண்ட் சிட்டிங் வரும்? இப்போ என்ன நடந்தால் ஜாயிண்ட் சிட்டிங் வரும்? ஜாயிண்ட் சிட்டிங்கை எந்தெந்த பில்லுக்கெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க? மணி பில்லுக்கு கொண்டு வர மாட்டாங்க, ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு கொண்டு வர மாட்டாங்க. எதுக்கு மட்டும்தான் கொண்டு வருவாங்க? ஒரு ஆர்டினரி பில்லுக்கு மட்டும்தான் ஜாயிண்ட் சிட்டிங் ஆனது இருக்கும். ஜாயிண்ட் சிட்டிங்கில் 2 ராஜ்யசபா லோக்சபா 2 பேருமே இருப்பாங்க. அந்த ஜாயிண்ட் சிட்டிங்கு யார் வந்து ப்ரெசிடிங் ஆஃபீஸராக இருப்பார்? ஸ்பீக்கர் தான் ப்ரெசிடிங் ஆஃபீஸராக இருப்பார். இதெல்லாம் நம்ம சைட் பை சைட் படிச்சுக்கணும். ஸோ எந்த நேரத்தில் ஜாயிண்ட் சிட்டிங்கு கொண்டு வராங்க? த பில் இஸ் ரிஜெக்டட் பை த லோக்சபா. ஒருவேளை ராஜ்யசபாலேருந்து பாஸ் ஆன பில் லோக்சபாவுக்கு போகும்போது லோக்சபா அந்த பில்லை ரிஜெக்ட் பண்ணால் ஜாயிண்ட் சிட்டிங் வரும். கரெக்டு. ராஜ்யசபா டிஸ்அக்ரீஸ் வித் த அமெண்ட்மெண்ட் சஜஸ்டட் பை த லோக்சபா. லோக்சபாவுக்கு போன அந்த பில்லை லோக்சபா என்ன பண்ணுது? சில திருத்தங்களை சொல்லுது, அமெண்ட்மெண்ட் சொல்லுது. அந்த அமெண்ட்மெண்ட்ஸை ராஜ்யசபா ஏற்றுக்கலன்னா ஜாயிண்ட் சிட்டிங் போகும். சரி. மோர் தென் 6 months elapsed and லோக்சபா did not take any action. லோக்சபாவுக்கு போயிடுச்சு. 6 மாதம் அந்த பில்லு பற்றி அவங்க கண்டுக்கவே மாட்டேன்றாங்க, அதை ரிஜெக்டும் பண்ண மாட்டேன்றாங்க, அதில் எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டேறாங்க. அப்படியே இருக்குது அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங்கு போகும். ஸோ மூணுமே சரி. ஆப்ஷன் சி, ஆல் 3 இஸ் த ரைட் ஆன்சர். Question number 169. Consider the following statement regarding the annual financial statement. Annual financial statementனா என்ன? அந்த ரிசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கும். நம்ம எவ்வளோ வரவு வந்திருக்குது, எவ்வளோ செலவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்ராப்ரியேஷன் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ராப்ரியேஷன் ரீசெண்டாக லாஸ்ட் டைம் நினைக்கிறேன், லாஸ்ட் பார்லிமெண்ட்டில் போன வருஷம் வைகோ அவர்கள் பேசியிருப்பார். அப்போ அவர் இந்த நம்ம பிரைம் மினிஸ்டர் குறித்து அவர் பிரைம் மினிஸ்டரில் பிக்னிக் மினிஸ்டர்னு சொல்லுவார். காரணம் என்னென்னா, இவர் வெளிநாடுகளுக்கு போவதனால எவ்வளோ செலவாகுது, இவ்வளோ, ஏன்னா அது வரவு செலவு குறித்து அந்த டிஸ்கஷன் தானே. ஸோ அப்படி டிஸ்கஷன் போகும்போது நீங்கள் அதை பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் வந்து சொல்லுவார். ஸ்பீக்கரா கிடையாது, ஏன்னா வைகோ அவர்கள் ராஜ்யசபா எம்பி தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது சேர்மனாக தான் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த சமயத்தில் அவர் வந்து சொல்லுவார், நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ராப்ரியேஷன் பில்லில் யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம், நீங்கள் கேள்வி அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா வரவு செலவு சம்மந்தப்பட்ட விஷயம், நீங்கள் வேற ஒரு விஷயமா இருந்தால் பரவாயில்ல, அப்புறம் நாட்டுடைய வரவு செலவு விஷயத்தில் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. திஸ் ஆர் த அப்ராப்ரியேஷன் பில். ஸோ இது குறித்து ஸ்டேட்மெண்ட்டில் எது சரி அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. த கவர்மெண்ட் cannot withdraw the money from consolidated fund of India without the approval of parliament. இப்போ இதில் வரவு செலவு கணக்கு எடுக்கிறது இல்லையா? ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் இல்லாமல் நம்ம எடுக்க முடியாது அப்படின்றாங்க. இது சரிதான். As per constitution, no demand for grant shall be made except on the recommendation of the parliament. பார்லிமெண்ட்டோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நாம் அமௌண்ட் வந்து நம்ம வந்து காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நமக்கு தேவையான அந்த செலவுக்கான அந்த காசுக்கு அந்த டிமாண்ட் பண்ண முடியாது, கிராண்ட் பண்ணுறதுக்கு டிமாண்ட் பண்ண முடியாதுன்றாங்க. ஸோ இது வந்து பார்லிமெண்ட் கிடையாது, பிரசிடென்ட்டுடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நமக்கு செலவுக்கு தேவையான அந்த விஷயத்தை நம்ம கேட்க முடியாதுன்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு இல்லையா? அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்டாக, இந்த ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் சி. சில நேரங்களில் உங்களுக்கு புரியாத மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ முடிஞ்சளவுக்கு புரியுற மாதிரி தான் பேசணும்னு நினைக்கிறேன். சில நேரங்கள் அதுமாரி ஆயிடுச்சுன்னா மன்னிச்சிடுங்க. லாஸ்ட் கொஸ்டின். Question number 170. Which of the following statement related to parliamentary secretariat is correct? Parliamentary secretariat. இந்த பார்லிமெண்ட் செக்ரட்டரி நம்ம பார்ப்போம், செக்ரட்டரியேட்னு சொல்லியிருப்போம், தலைமைச் செயலகம். ஸோ 2 ஹவுஸுக்குமே இருக்கும், ராஜ்யசபாவுக்கும் இருக்கும், லோக்சபாவும் இருக்கும். ஸோ இந்த 2 ஹவுஸ்லேயுமே வந்து ஒரு செக்ரட்டரி ஜெனரல்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து அது ஹெட்டாக இருப்பார். ஸோ இது குறித்து ஒரு 2 கேள்வி கேட்டிருக்காங்க ஸ்டேட்மெண்ட். இதில் எதாவது சரின்னு கேட்டிருக்காங்க. The Secretary General of ராஜ்யசபா is appointed by the chairman of ராஜ்யசபான்றாங்க. ஸோ இந்த செக்ரட்டரி ஜெனரல் தான் வந்து இந்த செக்ரட்டரியோட ஹெட்டாக வந்து இருப்பார். இவர் வந்து சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபான்றாங்க. இது சரிதான். அப்பாயின்ட் பண்ணுறது யார்? சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. இதே வந்து லோக்சபா அப்படின்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, இவர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். அப்போ ஸ்டேட்மெண்ட் சரிதான். த ஸ்பீக்கர் ரெகுலேட்ஸ் த கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் பர்சன் அப்பாயிண்டட் டு த செக்ரட்டரியேட் ஸ்டாஃப் ஆஃப் த லோக்சபா. இப்போ லோக்சபாவில் இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸுடைய அந்த சர்வீஸ் கண்டிஷன்ஸ்லாம் யார் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பீக்கர் கிடையாது, பார்லிமெண்ட் தான்.
பார்லிமெண்ட் தான் அவருடைய அந்த சர்வீஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டானது தவறு. வெறும் சரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ புரியுதுங்களா? அப்பாயிண்ட் பண்ணுறது சேர்பர்சன் தான். ஸோ இங்கே பாருங்க, இங்கே இடத்துல ராஜ்யசபா பற்றி கேட்டுக்கிறாங்க, இங்கே பற்றி லோக்சபா பற்றி கேட்டுக்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் ஒரே ப்ரொவிஷனை இதுலேருந்து ஒரு வாட்டி கேட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் பாலிட்டியில் ஒரு 10 கொஸ்டின் பார்த்தோம். இந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது கிளாஸ் சந்திப்போம். நன்றி.